அருளால் எல்லோரும் கூடியிருக்கிறோம். அவருடைய சங்கல்பம் இல்லாமல் வேலூர் சீனிவாசன் கண்டிப்பாக நம்ம சாயிராம் ஐயா பகவானோட விலாசத்தில் தவ்வால் சர்வால் நிறைய படிப்பு இந்தியா வந்து கிட்டத்தட்ட 2500 கிராமங்களில் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் 500 முழு ஸ்டாஃப் ஒரு கவர்மெண்ட்டில் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவைகள் மக்களுக்கு. ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்தில் பெண்கள் மேம்பாடு, கல்வி, சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு, அதாவது ஒரு கிராமத்தில் உள்ள இந்த பால விகாஸ் 1971ஆம் ஆண்டு சுவாமி அந்த பால விகார் என்பதை பால விகாஸ் என்று மாற்றினார்கள். விகாஸ் என்றால் மலர்தல் என்று பெயர். மலர்ந்து மனம் வீச வேண்டும், குழந்தைகள் மலர்ந்து மனம் வீச வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பால விகாஸ் என்ற ப்ரோக்ராமை 1971ஆம் ஆண்டு சுவாமி ஆரம்பித்தார். இதனுடைய சிலபஸ், இந்த சிலபஸ் எப்படி இந்த கரிக்குலம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டு இன்கல்கேட் த வேல்யூஸ் ஆஃப் லைஃப். அதாவது டிசைன், இட் ஹஸ் பீன் டிசைன் டு இன்கல்கேட் த வேல்யூஸ் ஆஃப் லைஃப். ஐயா அவர்கள் சொன்னார்கள், சுவாமி சொன்னதை, கல்வி என்பது என்ன வாழ்வதற்காக மட்டுமல்ல, சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல, அது ஒரு பூரணமான முழுமையான வாழ்க்கைக்கு சுவாமி சொன்னாங்க. எஜுகேஷன் ஃபார் லைஃப், நாட் ஜஸ்ட் ஃபார் லிவிங். ஏதோ படித்தோம், சம்பளம் வாங்கணும், குடும்பத்தை நடத்தணும், குழந்தை குட்டியை பெற்றோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம், இது எஜுகேஷன் கிடையாது. எண்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் கேரக்டர் என்று சுவாமி சொன்னாங்க. எண்ட் ஆஃப் எஜுகேஷன், குறிக்கோள் என்றுனா குறிக்கோள், அதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா குட் மனித பிறவி. நான் அதில் உட்காந்துருக்கேன், என்ன சந்தேகம்? நல்லா சத்தமாக சொல்லுங்க சார். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் பேசணும். அடுத்து இனிமேல் செஷன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக போகணும் உங்களோட கோஆப்ரேஷனில். ஸோ அரிய பிறவியான மானிட பிறவியை எழுதிருக்கோம். வி ஷுட் டூ சம்திங், நாட் ஓன்லி ஃபார் த சொசைட்டி, ஃபார் அவர் யங்கர் ஜெனரேஷன் ஆல்சோ. நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட பேர குழந்தைங்க நாளைக்கு யார் வழிகாட்டணும்? நாம தான் வழிகாட்டணும், நாம தான் ரோல் மாடலாக இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த கலியுகம் எப்படி இருக்கும், அவர் சொன்ன மாதிரி பேப்பர் வர நியூஸ் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது பகவானுக்கு முன்னாடியே, பகவான் இல்லை அவருக்கு என்ன தெரியும். கலியுகத்தில் இந்த மாதிரி ஒரு கல்வி மிகவும் அவசியம் என்று தெரிந்தே சுவாமி 69 வாழ்விகாரம் வந்து 71 பால விகாஸ் ஒரு முழுமையான திட்டம் வந்துவிட்டது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? குயிக்காக சொல்லணும், கேட்டு வீட்டில் வயசு சொல்லணும். 17 வயசுல எத்தனை வருஷம் ஆச்சு? 60 + இயர்ஸ் ஆச்சு. பால விகாஸ் ஆரம்பிச்சு 60 + இயர்ஸ் ஆச்சு. So many countries in so many languages this movement is running fast. So many languagesல இந்த பால விகாஸ் மூவ்மெண்ட் இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, நாட் ஓன்லி இன் இந்தியா, global level this movement is running. அதில் நாம் ஒரு சின்ன துகளாக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். மனித பிறவியின் நோக்கமே சேவை. அந்த சேவையில் அவங்க சொன்ன மாதிரி மருத்துவம் ப்ளஸ் எஜுகேஷன், அதில் ஒரு எஜுகேஷனில் சுவாமி நமக்கு கொடுத்துருக்காரு மிகப்பெரிய வாய்ப்பு. எல்லாருக்கும் இதோட ஈஸியாக கிடைக்காது சாயிராம், எல்லாரோட ஈஸியாக கிடைக்காது. நமக்கு குருங்கிற ஒரு பெரிய டைட்டில் சுவாமி கொடுத்துருக்காரு இல்லையா? அழகாக சொன்னார் சார். நீங்கள் வந்து இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. அழகாக சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னீங்க சாயிராம். ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணாமல் டோன்ட் கோ டு த கிளாஸ். சுவாமி சொன்ன ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணினாலே பால விகாஸ் நம்ம பெஸ்ட்டாக எடுக்கலாம். சுவாமி எடுக்க வைப்பார், எல்லாத்தையுமே அவர் தான் எடுத்துகிட்டு இருக்கார். ஆனாலும் இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சு சுவாமி எடுத்துகிட்டு இருக்கார். ஸோ வி ஹேவ் டு ப்ரிப்பேர் சம்திங். ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள்
போகிறோம், கதை சொல்ல போகிறோமா, டிப்ஸ் என்ன சொல்ல போகிறோம், கேம்ஸ் என்ன சொல்ல போகிறோம், எந்த பட்ஜெட் சொல்ல போகிறோம், எதுவாக இருந்தாலும் we should prepare. Not only you, I am including myself also. We should prepare something. Prepare பண்ணிட்டு ஒரு கிளாஸுக்கு போய் உட்காந்து ஓம் சொல்லுங்க, அந்த கிளாஸுக்குள்ள அவர் நடத்தணும். நமக்கு எல்லாரும் அனுபவத்தில் நல்லாவே தெரியும். எதுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்கிறோம்? நாங்கள் நியூ குரூஸ் தான். ஏதோ இது ஒரு பேர்டனாக நாம் நினைக்கிற வரைக்கும் இது கவனம் சிதறாமை. கண்ணை ஓடிட்டோன்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் சில்ட்ரன், ஃபார் அஸ் ஆல்சோ இல்லையா? ஸோ கண்ணை மூடி உட்காரும் போது தான் வெளிப்பக்கம் நம்மளுடைய மனசு, நம்மளுடைய கண்கள், புலன்கள் எதுவுமே வெளிப்பக்கம் திரும்பாது. அமைதியாக உட்காரும் போது நம்மளால் கான்சன்ட்ரேஷனோட கவனத்தோட என்ன சொல்கிறாங்க இதை கவனிக்க முடியும். ஸோ சைலன்ஸ் சிட்டிங் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்தது இது எவ்வளவு நேரமாக கொடுக்கலாம்? ஹவு ஃபார் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ் ஆஃப் த சில்ட்ரன். சொன்னாங்கல்ல ஏற்கனவே 5 வயசு, 8 வயசு, 10 வயசு, 10 வயசுக்கு மேலே அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி 2 minutes 3 minutes அவங்க எவ்வளோ லாங்காக நம்மகிட்ட வந்துட்டு இருக்காங்களோ தகுந்த மாதிரி நம்ம டைம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் சைலன்ஸ் சிட்டிங் கொடுத்து முடிஞ்சதும் நாம் கேட்கணும் குழந்தைங்கிட்ட. சைலன்ஸ் சிட்டிங் எதுக்கு பண்ணினோம் முதல்ல கேட்டக்கூடாது, சைலண்ட் ஃபஸ்ட்லேயே கேட்டக்கூடாது. ஒரு 4 கிளாஸ் போனதுக்கு அப்புறமா எதுக்காக சைலன்ஸ் சிட்டிங் பண்ணினோம், உனக்கு என்ன தெரிஞ்சது சைலன்ஸ் சிட்டிங் பண்ணும்போது அப்படின்னு நம்ம கேட்கணும். They will answer something. In addition, we have to additional points நம்ம சொல்லி தரணும் அவங்களுக்கு. So silent sitting is also a must. Okay na? Then the same silent sitting can be దుర్గుణములు నేర్పుటకు బడిపంతులు కావాలి. தீய குணங்களை கற்றுத் தருவதற்கு ஆசிரியர் தேவையா? బ్రహ్మజ్ఞానం నేర్చుటకు ఆశ్రమములు అవసరమా? பிரம்ம ஞானத்தை பயில்வதற்கு ஆசிரமங்கள் அவசியமா? సద్గుణములు పోషించుట సన్యాసులు చీకరమా? நற்குணங்களை பெறுவதற்கு சந்நியாசத்தை ஏற்க வேண்டுமா? చెరుకులోని చక్కెర వలె మీలోని కలదు సద్గుణులు. கரும்பின் உள்ளே சர்க்கரை இருப்பது போல உனக்குள்ளேயே இருக்கிறது நற்குணங்கள். దివ్యాత్మస్వరూపులారా, మానవుడు లోకంలో అన్నింటినీ తెలుసుకోవడానికి కోరుకుంటున్నాడు, కానీ తనను తాను తెలుసుకోవడానికి ప్రయత్నించడం లేదు. திவ்யாத்ம ஸ்வரூபிகளே, மனிதன் உலகில் உள்ள அனைத்தையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார். ஆனால் தன்னைத்தான் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வதில்லை. అన్నింటినీ సాధించడం కూడా కోరుకుంటున్నాడు, కానీ తన ఇంద్రియములను అరికట్టుకు ఏమాత్రం కూడా ప్రయత్నించడం లేదు. இவ்வுலகில் எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் என முயற்சிக்கிறான். ஆனால் அவன் தன் புலன்களை அடக்க எந்த முயற்சியும் செய்வதில்லை. దీనిని కఠిన శిలా హృదయుడైనటువంటి చర్చలు కూడా చెప్పాడు. ஸோ இமிடியேட்டாக நான் சார்ட்ட வந்து இந்த மாதிரி மாடல் அவங்க வந்து இப்போ கேட்டாங்க, ரூம் என்னம்மா ஹாலே கொடுக்கணும், நல்ல விஷயம் கண்டிப்பாக கைட் பண்ணணும் அப்படின்னு சார் சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்டாங்க 1 வீக்கில் வந்து சொல்லிட்டீங்களா அப்படின்னு. ஸோ இமிடியேட்டாக அந்த ஈவினிங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆனால் சார் வந்து ஓகே சொன்னாங்க. நல்ல விஷயத்துக்காக வந்து இல்லைன்னா வெக்கேஷன் வந்து எப்போவுமே வந்து ஓப்பன் போவோம். அதாவது கற்றலின் கடைசி இலக்கு நற்பண்புகளை உருவாக்குவதுன்னு சாமியோட போன வருஷம் வந்து மேடமும் சாருக்கு வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாரல் கிளாஸ் வைக்கணுமான்னு கேட்டாங்க. ஸோ இமீடியட்டாக நாங்கள் வந்து ஓகே சொன்னோம். ஸோ 1 இயராக வந்து அந்த 4, 5, 6 மந்த்ஸுக்கு வந்து மாரல் ஸ்டோரிஸ் வந்து வராங்க வந்து நடத்துனாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பிள்ளைங்களோட கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஹையர் செகண்டரியோட ப்ரைமரி ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஸ்டோரிஸ் வந்து பிள்ளைங்களை வந்து நிறைய சேஞ்சஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்புறம் நாங்கள் அவங்க வந்து 7th 8th கேர்ள்ஸ் அந்த ஏஜ் அடசன்ஸு அந்த கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுங்கன்னு கேட்டோம். மேடம் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. இது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த வருஷம் அது கன்வீனியன்ஸாக போயிட்டு இருக்கு. அப்போ அந்த ட்ரைனிங்கில் வந்து உங்கள் டீச்சர்ஸும் ஜாயின் பண்ண blessings continue to guide your institution in inspiring generations to come. Presented to the correspondent Vivekananda Vidyashram Metric School, Vannarpet, Tirunelveli, with love and gratitude. ஓகே சார்.
இப்போ உங்களுக்கு மனசுக்குள்ளே இந்த உருவம் அப்படியே வந்துச்சா, கண்ணை மூடணும் வந்தது இல்லையா? ஸோ இதுதான் மனதை வந்து உள்ள திருப்பி இறைவனை நினைக்கிறது தான் சைலண்ட் சிட்டிங். சைலண்ட் சிட்டிங் அப்படின்றது வேற எதுவுமே இல்லை. அமைதியாக உட்காந்து நம்மளோட மனதை உள்ள திருப்பி, நம்ம வெளியே பார்த்தோமே நம்ம அதை உள்ள கொண்டு போகிறோம், உள்ள திருப்பி இறைவனை நினைக்கிறது தான் சைலண்ட் சிட்டிங். ஸோ நம்ம கோயிலுக்கே போனாலும் என்ன செய்வோம், சிலையை பார்த்து கையில் அதுதான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி சுவாமி கிட்ட வந்தோட கண்ணு கொடுத்துருவோம். ஏன்னா அந்த உள்ள இருக்க அந்த சிலை, அந்த இறைவனோட உருவத்தை நம்ம மனதுக்குள்ள கொண்டு வந்து ரசிக்கிறோம். அதான் அப்போதான் நமக்கு ஆழ்ந்த ஒரு பக்தி வருது. அதை தான் சுவாமி மொழி இல்லைன்னா வெரி லேட் நைட்டு. ஸோ நம்ம ஏதாவது ஒரு நேரத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு வந்து அந்த இறைவனோட இதை கிடைக்கும். உங்களுக்காக நான் மாற்றிக்கிட்டேன், நான் கவர்மெண்ட் அந்த மாதிரி வெறிச்சோம். இப்போ சைலண்ட் சிட்டிங்கில் வந்து இந்த குழந்தைக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்குறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சைலண்ட் சிட்டிங்னால என்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கேட்போம். என்னைக்காச்சும் இருந்துட்டியா? அப்படி கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணாதீங்க, அப்படியே இருங்க. நான் எப்போ ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறேனோ அது வரைக்கும். காடு முழுக்க மரங்களாக இருக்கு, சுற்றி செடி கொடிகள் புல் தரைகள் அழகாக இருக்குது, பச்சை பசையும் அழகாக இருக்குது. நீங்கள் போகிறப்ப தனியாக போகிறீங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கணேசன் பிள்ளையாரை கூப்பிட்டு போங்க. என்ன ஆச்சரியம், வந்துட்டாரு, உங்கள் கையை பிடிக்கிறாரு. உங்கள் கையை அழகாக கொடுத்துக்கிட்டாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் ஜாலியாக நடக்கிறீங்க அந்த காட்டுக்குள்ள. அங்கே இருக்க ஒரு மரத்தில் 2 பேரும் போய் போட்டு சுற்றி சுற்றி விளையாடுறீங்க, கக்கா கக்கான்னு சிரிச்சுக்கிறீங்க. பிள்ளையார் உங்களை துரத்துறாரு, நீங்கள் பிள்ளையாரை துரத்துறீங்க. கணேஷா அங்க பாரு, அழகா இருக்கு அந்த மலை, அதுக்கிட்ட போவோமா? பார்ப்போம், வாங்க வாங்க. சரி, என்ன அழகா இருக்கு இந்த மலை. காட்டு சின்ன சின்ன முகத்துல அடிக்குது. என் பிள்ளையார் என்ன பிடிச்சுக்கோப்பா, நான் விழுந்துறேன் போறது, ரொம்ப காத்து வீசுது. ஜாலியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த தள்ளி போவோம். சின்ன அதுக்கு ஒரே வழி, ஈஸியான வழி என்ன சொல்றாருன்னா, நீ என்ன கேளு சாமி, உனக்கு என்ன வேணும், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு கேட்கணும். எனக்கு பொருள் வேணும்னு கேட்கறத விட நீ தான் வேணும்னு கேட்டுட்டா நமக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் தேவைப்படுதோ, எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ, முடிவெடுக்க முடியல. எப்போ சாமி வந்து ஹெல்ப் பண்ண, எனக்கு ரொம்ப கஷ்டமான சமயம் அவன் ஹெல்ப் பண்ண, ஏதாவது எனக்கு ஐடியா வேணுமா ஹெல்ப் பண்ண. அப்போ எல்லாத்துக்குமே அவரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு செல்வம் மாதிரி தான். நாம சேர்த்து சேர்த்து நம்ம என்ன வச்சுப்போம், செல்வத்தை சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம கூப்பிட்டு அவர் வந்து தான் ஆகணும். நான் அதை அவர் எஸ்கேப் ஆக முடியாது. அவரே சொல்லியிருக்காரு, நீ தெரிஞ்சோ தெரியாம உள்ளே வந்துட்ட, நீ என்னை விட்டு போகணும்னா நான் உன்னை விட மாட்டேன்னு இருக்காரு. நீ வந்து எங்கே மாட்டினதை மாட்டிக்கலாம், உன்னை நான் விடவே மாட்டேன், நான் உன்னை திருப்பி பிரம்மத்தை அடையிற வழியை உனக்கு காமிப்பேன் அப்படின்றாரு. அது என்னங்க பிரம்மம் அப்படின்றது லைட்டாக நான் டச் பண்ணிட்டு போகிறேன். நெட்ட தேவை இல்லைன்னா ஆக்சுவலி நம்ம இந்த பிரபஞ்சம் உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, சுவாமி சொல்லுவார் ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு லிங்கம்லாம் எடுப்பார்ப்பா.
உங்களுக்கு தெரியும். அந்த ஹிரண்ய கர்ப்பம்ன்றது ஒரு காஸ்மிக் எக்கு, கடவுள் அந்த பிரபஞ்சத்தோட முட்டை. அதுதான் என்ன செய்யுது அப்படின்னா, அதுக்குள்ள ஆற்றல், பயங்கரமான ஆற்றல். நம்ம தான் ஆற்றல் வெடிக்கும்ல, ஆற்றல் ஒன்று உரசுனா வெடிச்சோம் இல்லையா, அது மாதிரி அந்த உள்ள வந்து அதிர்வுகள் கேட்குது. அந்த அதிர்வுகள் வந்து என்ன சவுண்டை கொடுக்குதுன்னா ஓம்ன்ற சவுண்டை மட்டும்தான் கொடுக்குது. அப்போ அந்த சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் ஆக அதிர்வு கூட கூட வெப்பம் அதிகமாகி வெடிச்சோடனே பிரபஞ்சம் வந்து இந்த பிரபஞ்சம் அப்படி ரெண்டு அந்த காஸ்மிக் எக்கு வந்து ரெண்டாக வெடிச்சோடனையும் நமக்கு இந்த பிரபஞ்சமே உருவாகும். ஸோ அந்த அணுக்கு அந்த சக்தி எல்லாம் வீணாக போகணும். அதில் இருக்க சக்திகளை கண்ணாடி கீழே போட்டு உடைச்சிட்டோம்னா அந்த தூள் எவ்வளோ தூரத்துக்கு பரவுதோ அதே மாதிரி இந்த இதுவும் என்ன செய்யுமா, வேகமாக பரவி. அதில் இருக்க சக்திகள்லாம் தான் நமக்கு ஸ்டாராகவும் பிளானட்டாகவும் வரும் இல்லையா. ஸோ இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக எது ஊடுருவி பறந்து கிடக்குதுன்னா அந்த ஓன்ற சவுண்டு தான். ஸோ அந்த சவுண்டு தான் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற எல்லா காற்று வாயிலிருந்து வாயிலிருந்து காற்று வாயிலிருந்து நெருப்பு வருது, நெருப்புலேருந்து காற்றுலேருந்து மனிதன், காற்றுலேருந்து நீர்லேருந்து மண்ணிலேருந்து மனிதன் உருவாகும். மண்ணில் தான் ஒரு புழுக்கள் மிருகங்கள்லாம் இருக்குது. அதில் எல்லா மிருகங்களும் அதில் தான் இருக்குது. நம்மளும் அதுக்கடுத்து தான் வாழ்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்னா இந்த உணவும் மண்ணும், இந்த மண்ணும் உணவு மனிதன் மட்டும்தான் வாழ்ந்துட்டே இருக்கோம். நாம் அதுக்கு மேலே வரமாட்டேங்கிறோம், அந்த பிரம்மத்துக்கு வரவே மாட்டேங்கிறோம். சுவாமி என்ன சொல்கிறார், நீ அந்த இடத்துக்கு வா, நான் லாஸ்ட்டாக உனக்கு படிச்சுக்கல, நீ திருப்பி எங்கே ஸ்டார்ட் பண்ணியோ அங்கே வந்துடணுன்ற. ஸோ அதனால் நம்ம எல்லாரும் அந்த பிரம்மத்தை நோக்கி என்ன செய்யணும், பயணம் பண்ணுறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ஓகே சார், ఈ పదము చెప్పాలంటే అనేటువంటిది కోత నుంచి వస్తుంది. comes out of the throat. హూ అనేటువంటిది నోళ్ళ నుంచి వస్తుంది. Who comes out of the tongue. అనేటువంటిది పదం నుంచి వస్తుంది. Comes out of the lips. ఈ మూడు చేరినటువంటి ఓంకారం నాభి నుంచి వస్తుంది. So the combination of the three comes out of the very narrow. కనుకనే హృదయ నాళం నుంచి వచ్చేటువంటి ఒక సౌండే నిజమైనటువంటి సౌండ్. So the sound that comes out of the heart is the true sound. முடியும் போது இங்கே வந்துடணும் செய்யலாம். இங்கே வந்தே வரக்கூடாதுங்களா? அப்பதான் அந்த ரவுண்டு கரெக்டாக வரும். இப்போ 5 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 5 பேர்ல ஒவ்வொருத்தரா இதே மாதிரி ரவுண்டு வந்து வரணும். இதில் வந்து அவங்களோட அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஓம் சொல்லும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியில் வருவோம். இது வந்து ஒரு வெளியில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தேவ ரகசியம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், இதுக்கான சொல்யூஷன் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால் ராமநாமம். எல்லா கஷ்டத்துக்கும் சொல்யூஷன் வந்து ராமநாமம் தான் அப்படின்னு சொல்கிறேன். பின்ன அதை நீங்கள் சொல்ல வேண்டியதானே எல்லார்ட்டையும், மக்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே, எல்லாரும் இப்படி சேன் பண்ணுங்க சரியா போய்டும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அதை ஓப்பனாக சொல்லக்கூடாது. நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம ஓப்பனாக சொல்ல மாட்டோம், அப்படி தானே. ஸோ நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறது தான் வந்து முக்கியங்கிறதே அதில். அது ஓப்பனாக சொல்லிட்டு அதுக்கு பலன் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆஞ்சநேயரால் பொறுக்க முடியல, இதுக்கு சொல்யூஷன் இதுதான் தெரிஞ்சாச்சு. ஸோ எப்படி மக்கள்கிட்ட போய் சொல்லாமல் இருக்க முடியும்னு அவர் பெரிய ஒரு ட்ரம்மனிஸ்ட்
பையன் ஒரு அம்மாவோட ஒரு பையன் வருவான் சார். அந்த பையன் 3 வயசு தான். சுற்றி விளையாடுவான். நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம். ஏதாவது சொன்னால் அவங்க அம்மா அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அதில் ஒரு ஆள் போயிருக்குல்ல, அதனால சரி எப்படியாவது இருந்துட்டு போட்டோன்னு அனுபவிச்சிருவோம். அவன் அப்படியே சுற்றி விளையாடுவான். எனக்கே கஷ்டமா இருக்கும். நான் எங்கள் சாயரான்னு சொல்லுவேன், இது பாருங்க அவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான், விளையாடுறான் அப்படின்னு. நீ பேசாம இரு அப்படின்பாங்க. சரி சொல்லி சாயராம் உண்மையிலே ஆச்சரியம் சாயராம். சுவாமியோட கிரேஸ் எங்களுக்கே, அதாவது இந்த அனுபவத்தை மட்டும் நான் சொல்றேன் சாயராம். இத்தனை வருஷ அனுபவத்துல குழந்தைங்களுக்கு இவ்வளவு திறமைகள் இருக்கா அப்படின்னு நமக்கு நாம ஆச்சரியப்படுற அளவுக்கு குழந்தைகள் திறமையா இருக்காங்க சாயராம். நம்ம திறமை இல்லை. என்ன ஒரு விளக்கு திரி வந்து அப்படியே குளத்துக்குள்ள ஏரியும், அதை லேசா தூண்டி விட்டாச்சு நம்ம பயங்கர பிரைட் ஐடியா. அதாவது அந்த பையனை என்ன செஞ்சோம், காம்படிஷன்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சேரையாடா சேர்றேன்னா அப்புறம் அவனை கூட்டு போயிட்டோம். அங்கே போனால் அவன் பாட மாட்டேங்கிட்டான். அடுத்து எல்லாம் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவனை தூக்கி ஒரு தேவையில்லை எங்கள் சாயம் உட்கார வச்சுட்டு பாட்டு பாடுற அப்படின்னா சாயராம் ஆச்சரியத்துக்கு அந்த வீடியோ எனக்கு இல்லை, ரொம்ப நாள் வச்சுனேன். 5 பாட்டு சாயராம் பாடினா சாயராம். அந்த பாட்டு அப்படியே ராகம் தாளம் பிறலாம் பாடினா சாயராம். எல்லாரும் அந்த ஸ்கூல்ல நடந்தது, ஸ்கூல்ல கிரவுண்ட்ல இருந்தவங்களும் அங்கே உட்காந்துட்டாங்க. என்னை பார்க்கறதுக்கு உட்காந்துட்டாங்க சாயராம். 5 பாட்டு சாயராம். ஒன்று கூட பிடிச்சிருக்கல. அதுல இருந்து அவன் சமைதிக்கு வந்தாலே அவன் மைக்கு கொடுத்துருந்தது, டே பாடுறா அப்படின்னு. மைக்கு வாங்கிட்டான், ஈஸியா பாடிடுவான். அதாவது என்ன சொல்ல வேணா, கேள்வி ஞானம். கதைங்கிறது ஒரு நிகழ்ச்சிகளையோ கருத்துக்களையோ அந்த குழந்தைகளோட மனசுல பதிய வைக்கிறதுக்கு நம்ம காதால, குழந்தைகள் வந்து பஜன்ல இருந்து ஸ்லோகம் சொல்றதுல இருந்து வேதம் சொல்றதுல இருந்து காதால தான் கேட்டு வாங்குது. நம்ம வந்து புஸ்தத்தை பார்த்து இதை பாரு அதை பாருன்னா அது பார்க்காது. அப்ப கேள்வி ஞானம் ஜாஸ்தி. அவங்க விளையாடுற மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா மைனூட்டா எல்லாம் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு நம்ம நல்லதை சொல்லி கொடுக்கணும் சார். நம்ம என்னென்ன சொல்றோமோ அவங்க மனசுல பசுமரம் தாடி போல பதிஞ்சு. இப்ப கதை சொல்ற குறிக்கோள் நோக்கம். அதாவது அந்த காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும். தாத்தா பாட்டி எல்லாருமே நல்லா சின்ன குழந்தைக்கு சாப்பிடும்போது கதை, அடுத்து அப்படியே தூங்க வைக்கும்போது கதை, தூங்கும்போதே குழந்தை எனக்கு கதை சொல்லுமா அப்படிங்கும். இன்னைக்கு வந்து அந்த நிலைமை மாறிடுச்சு சார். நம்ம ஏன்னா எல்லாருமே 2 பேருமே வேலை பார்க்கக்கூடிய தாய் தகப்பன் 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த குழந்தை வந்து ஸ்கூல் விட்டு வருது, அடுத்து ஒரு டியூஷன் வந்து விட்டுருவோம். ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, ஏன்னா நம்மளே வேலை பார்த்து டயர்டாக வரும். அப்போ அந்த குழந்தை கிட்ட பேசும், அது பேசணும்னு எதிர்பார்க்கும் குழந்தை. அப்போ அதுக்கு பேசுறது கூட ஆள் இல்லை. அப்போ நல்லது கெட்டதுன்னு எப்படி தெரியும்? நான் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது நம்மளோட ராமாயணம் மகாபாரத இதிகாசங்கள்லாம் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுது. அந்த கருத்துலாம் இன்னைக்கு யாருக்கு தெரியும்? 9th ஸ்டாண்டர்ட் பையன் ராமாயணம் தெரியுமா? தெரியாதுன்ட்டான், எதுவுமே தெரியாதுன்ட்டாங்க. நான் அதுக்காக என்ன பண்ணேன்னா வாரம் ஒரு கிளாஸ் ராமாயணம் மகாபாரதம் கிளாஸ் எடுத்தேன் சார் 9th. அந்த மாதிரி இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அதுவே தெரியாம இருக்காங்க நம்மளோட குழந்தைங்க. அப்போ அதெல்லாம் அந்த காலம் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு யார் சொல்லித்தரா? எங்க பாட்டி சிவகாசியில சார் அத்தனை சங்கம் இருக்கும். அருணகிரிநாத சங்கம், திருப்புகழ் சங்கம், எத்தனையோ சங்கம். 6 மாசம் ஆனா ஒரு 6-7 பஜனை போகும். எங்க பாட்டி பஜனை பாப்பாங்க. சரி சொல்லிட்டு மொத்த காசையே நான் பே பண்ணிடுறேன்ட்டாரு. நாங்கள் சொல்கிறோம் சாயம் வேண்டாம், நீங்கள் கொடுக்க கூடாது, இதுல ஒரு எனக்கு என்னோட பங்கு கொஞ்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்க சுவாமி அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைங்கிறத மாதிரி கண்காணிக்கிறாரு. அதே மாதிரி தான் சாயம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் வந்திருக்காங்களா, வர குழந்தைங்களை எப்படி நம்ம வரவழைக்கணும்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன், பிரசாதம் போடுவேன் சாயம். இனிப்பு போட்டால் எவனுக்குமே பிடிக்காது, ஆனால் சாக்லேட் தின்பா. இதே கேசரி பொங்கல் கொடுங்க சாப்பிட மாட்டேன். அப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிடுவேன்.
உடனே ஒரு நாள் தேங்காய் சாதம், ஒரு நாள் டொமேட்டோ சாதம், சாதம் போடுவேன் சாய்ராம். போட்டு கொடுத்தா சாய்ராம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அது கிளாஸ் வந்து நமக்கு மியூசிக் ட்ரைனிங் மாதிரியோ வெறும் பாட்டு கிளாஸ் மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ சாய்ராம் மைக் கிட்ட வச்சுக்கோங்க. அவங்க வந்து அந்த தெய்வீக குணத்தை உணர்ற மாதிரி அந்த பஜன் டைம் வந்து அவங்க சுவாமியோட கனெக்ட் பண்றாங்க, பிரார்த்தனை பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஒரு பஜன்ல வந்து நாம பஜன் குணங்களை சொல்றது, லீலா சொல்றது, அதெல்லாம் நிறைய இருக்கு. ஒரு நாம பஜன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவங்க ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த ராமரை அவங்களோட ஸ்டோரிஸ் நம்ம சொல்லி அந்த பஜனோட மீனிங் சொல்லி அந்த ராமரை அவங்க மனக்கல்ல அவங்க கொண்டு வந்து அந்த பஜனை சமர்ப்பிக்கும் போது சுவாமியோட இன்னும் கனெக்ட் ஆகிறாங்க, சுவாமியோட இன்னும் நல்லா நெருங்குறாங்க. அப்புறம் நம்ம இதில் என்ன செய்கிறோம், பஜன்ல கை தட்டுறோம். அது எதுக்காக பண்ணுறோம்? கைத்தட்டி படிக்கும்போது அங்கே உள்ள எல்லா அந்த பாட்டோட டக்குன்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே லயத்தில் கைத்தட்டும் போது அவங்க இதயபூர்வமாக எல்லாரும் ஒன்றிணைகிறாங்க. ஒரு ஒற்றுமை உணர்வு அவங்களுக்கு வருது. அப்புறம் என்ன செய்கிறோம், நம்ம ப்ரொனவுன்சியேஷன் அது வந்து குழந்தைங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ ஒரு பஜனை எடுத்துட்டோம்னா கணேசன் சரணம் சரணம் கணேசம், அதில் சரணம் சரணம் ரெண்டுமே வருது. ஆனால் ஃபர்ஸ்ட் மீனிங் உள்ள சரணம் வேற, ரெண்டாவது சரணம் உள்ள மீனிங் வேற. அப்போ அந்த மீனிங் சொல்லி நம்ம செய்யும் போது ஒரு இதுக்கு திருவடி வரும், ஒரு இதுக்கு நம்ம சரணம் ஆகிறோம் அப்படி மீனிங் வரும். அப்போ அந்த ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம். தெளிவாக மீனிங் புரிஞ்சு அந்த பிள்ளைங்க படிக்கும்போது சுவாமிக்கு இன்னும் ரீச் பண்ணுறாங்க. அப்போ சில குழந்தைய கேட்பாங்க, நம்ம சுவாமி நேம் மட்டும் சொன்னால் மட்டும் போதுமா, சுவாமி மாதிரி நம்ம ஆடலாமா, சுவாமியோட தெய்வத்தான் நம்ம உணர்ந்துட முடியுமா? அப்புறம் ராமா கிருஷ்ணன் நம்ம பிள்ளைங்களுக்கு நேம் சொல்லி நம்ம கூப்பிடுறோமே, நம்மளால ஏன் அதை செய்ய முடியலை இல்லையா? நம்ம பிள்ளைங்கள ராமன் பேர் வச்சு கூப்பிடுறோம், கிருஷ்ணன் கந்தா வச்சு கூப்பிடுறோம், ஏன் நம்மளால அதை ரீச் பண்ண முடியல? அப்போ அந்த உணர்வை நம்ம கொடுக்கணும். அந்த பஜன் மூலமாக அந்த உணர்வை சொல்லி கொடுத்து பஜன் படிக்க வைக்கும் போது நம்ம அந்த பிள்ளைங்க நேராக கனெக்ட் வராங்க. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்வீட்ஸ் ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றோம், தம்பி சாப்பிடாத, நாளைக்கு மருந்து கொடுப்பேன் அம்மா அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை என்ன சொல்லும், ஏம்மா அதை இப்போ ஞாபகப்படுத்துறீங்க அப்படி சொல்றாங்களா? அப்போ நம்ம என்ன, அப்போ அந்த பிள்ளைங்க அந்த மருந்து கண்ணில் பார்க்கவும் இல்லை, டேஸ்ட் பண்ணவும் இல்லை, ஆனால் அதை உணர்றாங்க. அப்படி உணரும் போது அவங்களுக்கு அதே நான் பஜன் கான்செப்ட் நமக்கு அதை உணர்ந்து குழந்தைங்களை படிக்க வைக்கும் போது நமக்கு அந்த சுவாமியோட கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வசுதேவ
ப்ரோக்ராம். இப்போ நம்ம எல்லாரும் எப்படி இருக்க போறோம்னா, முன்னாடி இருக்கிறவங்க குரு, நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மனோபாவத்தோட இருந்து புதுசா கத்துக்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோட இருந்திருந்தா இன்னும் நிறைய கிரகிச்சுக்க முடியும். எனக்கு இது தெரியும் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துருந்தா உள்ள எதுவுமே வந்து இப்போ உட்காரும் போது கூட நிறைய பேரோட தாட்ஸ் எல்லாம் புதுசா இருந்துச்சு. இவங்க பேசுனது, எங்க ஊர் ஜான்சி சைடம் பேசுனதெல்லாம் கூட அதுல இருந்து நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கிறோம். அதனாலதான் பகவான் இன்னைக்கு நம்மள இங்க உட்கார வச்சிருக்காரு. இதெல்லாம் தெரியுமே, இந்த சண்டே ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்க இருந்து எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. இது பால் விகாஸ்க்காக மட்டும் கிடையாது, நம்மளோட லைஃப்காகவும் தான். குருஸ் அப்படிங்கிறது வந்து சுவாமி வந்து பொறுப்பு கொடுத்துடுறாரு. ஆனா அங்க உண்மையில என்ன நடக்குதுன்னா நம்ம தான் கத்துக்க ஆரம்பிக்கிறோம். குரு ஸ்டூடெண்டா இருந்து பால் விகாஸ் படிக்கும் போது இவ்வளவு ஆழமா கத்துக்கிட்டோம்னா இல்ல. ஆனா குருவானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்லோகத்தையும் உணர்ந்து கத்துக்கும் போது இது எனக்காக அப்படிங்கிறது வந்து நமக்கு உணர ஆரம்பிப்போம். அப்ப இந்த சோல் என்ன ஆகும்? பியூரிஃபை ஆகும்ல. இது எத்தனை ஜென்மாவா தவிச்சிட்டு இருந்திருக்கோம். இப்பதான் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. நம்ம இந்த இதுக்காக வரல, ஒரு சொல்லிட்டாங்கிறதுக்காக வரல அப்படின்னு நினைக்காதீங்க. சோலுக்காக, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோல் வந்து இன்னைக்குதான் அது ஆத்ம திருப்தின்னு சொல்றோம்ல, அது கிடைச்சிருக்கு. அதுக்காக நினைச்சு நம்ம ஒரு கிளாஸையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பரமானந்தமா இருக்கும். சைடம் மைக் வேண்டாமா? கரண்ட் வந்துருச்சு. கேக்குதா? சார்ஜபிள் கேக்கலனா சொல்லிரு. சாய்டம். கடவுள் தான் இந்த ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு அதை வந்து படைச்சாரு. அதுல ஏதாவது டவுட் இருக்கா சைடம்? இல்ல. நான் வந்து இப்போ யூகேஜி இந்த இயர் ஹேண்டில் பண்றேன். எனக்கு வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க இந்த இயர்ல. ஸோ 2 years வந்து ஹெட் மிஸ்டர்ஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்கேஜி டீச்சர், யூகேஜி டீச்சர், இப்போ ஹெட் மிஸ்டர்ஸ், இப்போ டீன் ப்ளஸ் ஒரு யூகேஜி கிளாஸ் ஹேண்டில் பண்றீங்களான்னு கேட்டாங்க. நான் ரொம்ப அக்செப்ட் பண்ணிட்டேன். 2 years ஹெட் மிஸ்டர்ஸ் விட இந்த யூகேஜி கிளாஸ்ல பரமானந்தம். டெய்லி நம்ம குழந்தை கையில பிடிச்சிட்டே வரும். அதுக்கு இங்க வந்த பிறகு யார் தான் அம்மா? நம்ம தான் அம்மா. அது ஒரு பால் விகாஸ் கிளாஸா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிளாஸ்க்கு ஸ்ட்ரென்த்தே இப்போலாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல உங்களுக்கு தெரியும்ல 20-23 தான் இருக்குமா. ஜஸ்ட் லைக் பால் விகாஸ். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பால் விகாஸ் எடுக்கிறது சுவாமி எப்படி சுவாமி என்ன சொல்றாருன்னா, நம்மகிட்ட வர ஒரு குழந்தையும் நம்ம வந்து சுவாமியோட ரெக்கமெண்டேஷன்ல வர்ற குழந்தையா எடுத்துக்கணுமா சுவாமி சொல்றாரு இது எல்லாமே. அப்போ அப்படி நினைச்சு அந்த கிளாஸை கொடுக்கும் போது ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனேன். அகைன் 2 years கழிச்சு என் பொண்ணுகிட்ட ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கு இந்த குழந்தை இப்படி பண்ணுச்சுட்டு, அப்பாடா 2 வருஷம் கழிச்சு இப்போதாம்மா நீங்க மனசு விட்டு பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த வேர்ல்ட் அப்போ குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போய் மேன்மேடு நேச்சுரல் திங்ஸ் காமிக்கிறதுக்கு அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறோம். இதெல்லாம் மேன்மேடு, இதெல்லாம் கிரியேட்டட் பை காட். அப்போ குரூப் 1 குழந்தைக்கு பஞ்சபூதாஸ் டீச் பண்ணும்போது அவங்கள எந்த பஞ்சபூதாஸ்னா என்ன, 5 எலிமெண்ட்ஸ்னா என்ன, அதை நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும். அது எல்லாமே கிரியேட்டட் பை காட், காட்ஸ் கிஃப்ட். அது நம்ம சொல்லி தரணும். அடுத்து 5 எலிமெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. 5 எலிமெண்ட்ஸ் இல்லாத இடமே இல்லை. அதை அவங்கள உணர வைக்கணும். அதுக்கப்புறம் அதை லேர்ன் பண்ணிட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ கரண்ட் வர வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரா என்ன நினைச்சிருந்தேனோ அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறேன். ஸ்கூல் அது மாதிரி ஒரு என்விரான்மெண்டல் டே இப்போ வந்துச்சுல, அன்னைக்கு நம்ம சீட்ஸ்லாம் போட்டு இதை பால் விகாஸ்ல பண்ணலாம். இது பால் விகாஸ்ல கற்றுக்கிட்டது தான். டீச்சிங்க்கு நிறைய விஷயம் எங்கேருந்து ஹெல்ப் ஆகுதுன்னா, நாங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ல எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததா இப்போ நம்ம டீச்சிங்கில் நாங்கள் அப்ளை பண்ணுறோம். அப்போது அந்த குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் பாத்தி மாதிரி பண்ண சொல்லிட்டோம். கார்டனரை சீட்ஸ்லாம் போட சொல்லிட்டோம். 2 பாத்தி பண்ணியிருந்தோம். ஒரு பாத்தி கொஞ்சம் டீச்சர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. எங்கள் பாத்தி ஒரு பக்கம் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் பேர் முடிச்சு நாங்கள் கடைசியாக போட்டோம். சீடு தான் போட்டுட்டு டெய்லி போய் அந்த பிளான்ஸ்ட்டை போய் நாங்கள் பார்க்க போவேன். ஃபோனில் மட்டும் ஃபோட்டோ இருக்குது, முடிஞ்சா நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ அதை டெய்லி போய் அதுக்கிட்ட போய் பேசுவோம். Hello baby, how are you? Are you sleeping well? Have you drunk water? What are you doing? அது மாதிரி அதுக்கிட்ட போய் பேசு. I love you so much. I miss you. Bye. See you tomorrow. அப்படி எல்லாம் பேச முடியுமா எல்லாம் பேசுவோம். காத்தடிச்சோன்னே அதை ஆடும். மேம் தலையாட்டுது சொல்லுவாங்க. இப்படி டெய்லி பேசி பேசி என்ன ஆச்சு அப்படின்னா, 2 பாத்தி இருந்துச்சுல்ல, அதுல ஃபர்ஸ்ட் பாத்தி நார்மல் growth தான் இருக்கு. இந்த 2வது பாத்தியில உள்ள பிளான்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பீடா வளருது. இது நமக்கு சுவாமி கொடுத்த நமக்கு ஒரு ஞானம் தான் நினைச்சோம். இப்போ எங்க ஒரு சின்ன பேரோட சுவாமியோட பேரை வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஸோ ஓகே, இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சுனா தான் நல்லா இருக்கும் சார். ஓகே, இப்போ எல்டிடி அப்படின்னா ஜெனரலா நீங்க எஸ் லிமிடெட் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஓகே, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா லிமிடெட் கம்பெனிஸ். ஓகே, இப்போ கூகுள் எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கிறதுல எது ஓல்டஸ்டான லிமிடெட் கம்பெனின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, இப்போ
T6 சொல்லியிருக்காங்க. வேற என்ன ஆப்ஷன்? ஓகே. இப்போ சுவாமி இதுக்கு அழகான ஒரு பதில் கொடுக்குறாரு. லைஃப் ஹியூமன்ஸ் வந்துட்டு லைஃப் தான் வந்து இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சுவாமி சொல்றாரு. சரி ஓகே, எதனால சுவாமி அப்படி சொன்னாரு அப்படி நினைச்சுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம வந்து நார்மலாக எந்த ஒரு கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக போனாலும் இப்போ ஐடி செக்டரில் இருக்க நமக்குலாம் என்ன தேவை? லேப்டாப், கம்ப்யூட்டர், வைஃபைன்னு நிறைய விஷயம் தேவை இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் அந்த ஹியூமன் பாடி சுவாமியாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்னு சொல்கிறாங்க சுவாமி. ஓகே, அப்போ இந்த பாடிக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. சார் நெக்ஸ்ட் இப்போ ஐஸ் கண்ணு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா, அதிகமாக வெளிச்சம் வரது வந்து நம்ம கண்ணால் வந்துட்டு தாங்க முடியாது. கண்ணு பூச்சதுனால நம்ம வந்து கண்ணை சுருக்கிக்குவோம். அதே மாதிரி இந்த பிளேஸில் வந்து லைட்டே இல்லைன்னா அவங்க யாரும் என்னால் பார்க்கவும் முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் காதுக்கும் ஒரு பர்டிகுலர் லிமிட் இருக்குது, நம்ம ஹார்ட் பீட்டுக்கு லிமிட் இருக்குது, அண்ட் நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு லிமிட் இருக்குது. ஓகே, இந்த ஹியூமன் பாடிக்கு லிமிட் இருக்குது, ஃபைன். ஈவன் இந்த ஹியூமன் லைஃபுக்கே கூட லிமிட் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் லிமிட்டே இல்லாமல் போயிட்டு இருக்கு. என்னன்னு கெஸ் பண்ண முடியுமா? ஹியூமன் டிசைர்ஸ் வந்து லிமிட்டே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, யாருக்கெல்லாம் இந்த ஆசை இருக்கு? நானும் கை கொடுக்குறேன். ஏன்னா ஆசை இல்லைன்னு கேட்டால் யாருமே கை கொடுக்க மாட்டீங்க. யாருக்கெல்லாம் ஆசை இருக்குன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ ஆசை இருக்கிறதா உண்மையாக மனுஷனாக இருக்க முடியும். ஆசையே இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. அப்போ சுவாமி வந்து ஆசையை கில் பண்ணவோ டெஸ்ட்ராய் பண்ணவோ சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக இல்லை. அப்போ என்ன சொல்கிறாரு? டிசைரை டைரக்ட் பண்ண சொல்கிறாரு. ஓகே ஓகே, எல்லாரும் இப்போ கண்ணை மூடிக்கோங்க. ஒரு குட்டி கதை சொல்கிறேன், இமேஜினேஷன் போகலாம். நம்ம ரெடியா? ஓகே, ஒரு அழகான ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்கிறாராம். அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற வழியில் போயிட்டு இருக்காரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு அவர் தோணுது. அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கையில அழகான ஒரு பெரிய பச்சை நிறத்தில் இருக்க மரத்தை பார்க்குறாராம். சரி, கொஞ்ச நேரம் அதுக்கடையில் தங்கிட்டு போகலாமேன்னு நினைக்கிறாரு. ரெஸ்ட் எடுக்க போனாரு. என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே ரெஸ்ட் எடுக்க என்ன கிடைச்சாச்சு, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருந்தால் நம்ம தர்ஸ்ட் கொஞ்சம் குடிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அவர் கையில் கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குதான். அப்போ என்னன்னா அப்போதான் புரியுது, இந்த மரம் வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் கையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, தண்ணி குடிச்சாச்சு. அடுத்து படுக்க போகிறதுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பெட் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. இவர் நினச்சிட்டாருல்ல, அந்த மரம்லாம் கேட்டது எல்லாத்தையுமே கொடுக்குமே. சரி, என்ன பண்ணுச்சு? ஒரு பெட்டு கொடுக்குது. ஓகே சரி, அடுத்து வீடு கேட்குறாரு. வீடு வந்தாச்சு. சரி, இதோடு நின்றுச்சா? இல்லை. என்னோட மனைவி மட்டும் அந்த தூரத்தில் ஒரு சின்ன வீட்டில் கஷ்டப்படுறாளே, என் மனைவியும் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறாரு. அப்புறம் உடனே பார்த்தா என்னோட மனைவியும் இங்கே வந்துட்டாங்க. இவருக்கு என்ன தோணுது, எப்படி நம்ம மனைவி எவ்வளோ தூரத்தில் இங்கே வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒருவேளை இது டெமானா இருக்குமோ அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் வருது. சரி, டெமான் நினைச்சாரா? அப்போ அந்த பெண் தோற்றத்தை, மனைவி தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் வந்துட்டு என்ன ஆகிறாங்கன்னா, டெமான மாதிரி இதில் மூழ்கிடுறாங்க. இப்போ அப்படி கிடத்துறாங்க. என்னாச்சு? ஒய்ஃப் வந்து டெமான மாதிரி இவரே வந்து முழுங்கிடாச்சு. ஓகே, இது வந்து ஏன் அவங்க எல்லாரும் கண்ண போட சொன்னேன்னா, குரூப் ஒன் பசங்களுக்கு வந்து இமேஜினேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா, ஸ்டோரி டெல்லிங் வந்து அவங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஓன் இமேஜினேஷன் வெளில அவங்க இருப்பாங்க. ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதையும் ஒரு சொல்லி ஓகே நைஸ். சரி ஓகே, எல்லாம் தேவையான எடுத்துட்டீங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரே ஸ்கொயருக்குள்ள இந்த 4 நீங்கள் வைக்கணும். 4 பேரும் எடுத்தது ஒரே ஸ்கொயரில் 4 டிவைட் பண்ணி நீங்கள் வைக்க போறீங்க. 4 டிவைட் பண்ணியா? ஆமாம், ஒரே ஸ்கொயரை இப்போ 4 பேர் எடுத்து ஓகே ஃபைன். ஆக்சுவலாக ஒரு பேப்பரில் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கே தான் ஸ்கொயர் ஃபைன். இப்போ என்னன்னா ஓரளவுக்கு ஆர்கனைஸாக இருக்குது. ஆக்சுவல் ஸ்கொயர் வந்து பெருசாக இருக்குனால இதே இது நம்ம ஒரு சின்ன இடம் கொடுத்தாங்க இல்லை, நம்ம எடுத்த எல்லா திங்ஸும் நம்ம ஈக்குவல் அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியாது. அப்போ சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ உனக்கு
அதே மாதிரி நீங்கள் குட்டி குழந்தைகிட்ட என்ன பண்ணலாம்னா ஒரு சினாரியோஸ் அவங்க லைஃப்லேருந்து எடுத்து கொடுத்து அது நீடாக வாண்டான்னு செக்ரிகேட் பண்ணி காய்ச்சி அவங்க இன்னும் ஈஸியாக இருக்கும். மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரூத்துங்கிறது ஒன்று தான். உண்மைங்கிறது கூட மாறலாம். இந்த இப்போ ப்ளூ கலர் சட்டை போட்டால் அடுத்த நாள் போட்டால் யாருக்கும் நான் சேரீ யாருன்னா ப்ளூ கலர் சேரீன்னா அடுத்த நாள் பார்த்தா ரெட் கலர் சேரீ, அது இன்னும் மாறலாம். ஆனால் ட்ரூத்துங்கிறது மாறாது. மழை பெஞ்சா தண்ணி கண்டிப்பாக விடும். அதுதான் அது ஒன்று தான். அது என்னன்னோ அது ஆல்டர்னேட்டிவே கிடையாது. சன் வந்ததுன்னா வெயில் அடிக்கும். அந்த மாதிரி ட்ரூத்துனா இப்படி காட்டணும், சத்தியம்னா இது, தர்மம்னா தர்மம் தலைகாக்கும். இப்படி நம்ம ஆக்ஷனை மாற்றணும். அடுத்தால தர்மம் சாந்தி புத்தர், பிரேமைனா ஜீசஸ், இதை வச்சுருப்பார்ல ஆட்டுக்குடி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் அஹிம்சா, இதெல்லாம் செஞ்சாலே வெற்றி தான் நம்ம அஹிம்சை. அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணலாம். இந்த ஹியூமன் வேல்யூஸ் ஒரு கேம் விளாட்லாம், ஆகாஷ் பிருத்திவி விளாட்லாம், காட் சேஸ் விளாட்லாம். அப்புறம் வேற என்ன சப்பனம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து சொல்லணும். சாக்லேட் பார்த்தோம்னா மெயினா இதை எப்படி வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா பிள்ளைங்க வந்து லாலிபாப் வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னொருத்தர் கொடுக்கலன்னா அது ஒரு மாதிரி நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்த ஸ்லோகாஸோ பஜனோ யார் யார் பாடுறாங்களோ அவங்க 5 பேருக்கு அடுத்த வாரம் யார் கரெக்டாக சொல்றீங்களோ அவங்க 5 பேருக்கு கேம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். வேற இருக்குமா? அவருக்கு ஒரே ஒரு லாலிபாப் கொடுத்துருக்கான் பார்த்தா. அதான் செலெக்ஷன் சொல்கிறாங்க. 5 பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணாங்க. ப்ரீவியஸ் கிளாஸில் நான் ஸ்லோகா சொல்லி கொடுத்துருவேன். இல்லை அம்மா அப்பாவுக்கு நீங்கள் விட்டுட்டு வரணும். யார் நிறைய வேல்யூஸை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த கேம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் பண்ணுற அனௌன்ஸ் பண்ண போகிற இந்த கேமுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேரோ யாரையோ எடுத்து அப்படியே இது பண்ணுவோம். ஸ்மார்ட் ஓப்பன் பண்ணான்னா பரவாயில்ல, அது சப் பண்ணுங்களா? மாற்றி வாயில் நான் ஓப்பன் சொன்னேன். மாற்றி வாயில் இது 5 எலிமெண்ட்ஸ் கூட டேஸ்ட் சொல்லுவா. 5 எலிமெண்ட்ஸ் இல்லை, அது கூட இந்த கேம் டேஸ்ட்மா, டேஸ்ட் ஸ்மெல், டேஸ்ட் ஸ்மெல், டேஸ்ட் ஸ்மெல் மாற்றி ஸ்மெல்லுன்னா ஸ்மெல்னா போர்டு பார்க்கணும், டேஸ்ட்னா இப்படி வைக்கணும். பார்க்கணுமா? அப்படி வாய் வச்சா வைக்கணும். அந்த சாக்லேட் உங்களுக்கு தான் அங்கே டைம் ஸ்மெல்லுன்னா என்ன பண்ணணும்? சோப்பா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்னா நல்ல பாப்பா டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ண தெரியுமா? ஸ்மைல், டேஸ்ட், ஸ்மைல், டேஸ்ட். ஆளுக்கு ஒவ்வொருத்தரை பார்த்தா வசதியாக இருக்கும். ஸ்மைல், டேஸ்ட், டேஸ்ட். ஆமாம் அவுட்டு நீங்கள் அவுட்டு எங்கள் அவுட்டு. ஸ்மைல், ஸ்டார்ட் மிஸ் மைக் வேண்டாம் சாய்ராம். மைக் வேண்டாம். எப்படி ஆக்ஷன் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் நீங்கள் தான் நேராக போகணும்னா நீங்கள் தான் கைட் பண்ணுறீங்க. இதுதான் இன்ஸ்ட்ரக்டர். சாய்ராம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே தான் நேராக புரியல. அது என்ன பார்க்கணும். அட்டுறதுன்னா நீங்கள் பார்க்கணும். அந்த டேரக்ஷன் வரைக்கும் ஒழுங்காக போகணும். நீங்கள் கனெக்டே இருக்கணும். கனெக்டே இருக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட். அவ்வளோதான் புரிஞ்சுக்கலாம். நான் இப்போ குடிக்கிறதுக்கு என்ன தலை மேலே தட்டு கண்டுபிடிங்க. ரைட்டு லெஃப்ட் எல்லாம் தேடுங்க. ரைட்டு லெஃப்ட் எல்லாம் கீழே எல்லாம் மேலே பின்னாடி ஒன்றுமே சொல்லக்கூடாது.
நல்ல டீச்சர்ஸ் வேற ஆல்வேஸ் வி ஆர் விஜிலன்ட் ஸோ வில் ஸ்டாப் திஸ். இப்போ இதில் வின்னர்ஸ் யார்? கடைசி யாரும் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ அவங்கள வின்னர் சொல்லி எல்லாரும் கிளாப் பண்ண சொல்லிட்டு இவங்க தோற்றவங்க மீதி இருக்கிறவங்க, தோற்றவங்கன்னு சொல்லக்கூடாது, மீதி இருக்கிறவங்களும் வின்னர்ஸ். ஏன்? அவங்க தான் ட்ரூத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்க தான் ஆக்சுவல் சச்சின்ஸ். ஸோ அவங்களும் சச்சினை, அதனால தே ஆர் ஆல்சோ வின்னர்ஸ். ஸோ எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே கிளாப் பண்ணுமா? இப்போ அனதர் ஆக்டிவிட்டி ஒரு 3 பேர் வாங்க கொடுக்குறேன். ஓகே, நீயும் பார்த்துக்கோ, என்னன்னு பார்த்து வச்சுக்கோ. பார்த்துக்கியா? இப்போ நீங்கள் அவங்க சொல்கிறத வச்சு சொல்லக்கூடாது, மனசில் ஒன்று வச்சுக்கோங்க என்னங்கிறத, அதை தான் சொல்லணும். ஓகேயா? சரியா? உங்களுக்கு என்ன சொல்லணும்? அந்த ஆப்ஜெக்ட் என்ன? ஸ்டாச்சு. இந்த மாதிரி ஸ்டாச்சுவாக இருக்கும். காடு. ஓகே, என்னவா காட்? நீங்களே சொல்லுங்கள், கொஞ்சம் விவரிங்க என்னெல்லாம். ஒரு ஆன்சர் கேட்குறாங்க, ஒரு ஆன்சர் கேட்டு அவ்வளோ அது அவங்களுக்கு நீங்கள் இதில் நிறைய தனியாக கேட்டீங்கன்னா. ஓகே ஓகே, சரி. உனக்கு என்ன சொல்லுங்க? சந்தோஷம். காடா? வேறு ஏதாவது? ஓகே, வேறு ஏதாவது? காட் சொல்லிட்டாங்க, வேறு என்ன கொஞ்சம் சொல்லு. நம்பர்ஸா? நம்பர்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, வணக்கம்மா. கார்ட்டூன். கார்ட்டூன். ஓகே, அப்புறம் வேறு என்னவா இருக்கும்? காட். ஓகே, இப்போ கண்ணை தொடங்க. The object is this. Okay, the object is this. So நம்ம என்ன பண்றோம் அப்படி ஆக்சுவலா? Thank you. Yeah, applause கொடுங்க. 12 pieces இருக்கு. இந்த pieces என்ன அப்படின்னா, இப்போ இந்த 4 கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுத்துருக்கேன். ஓகே, கலர் பிரிண்ட் அவுட்டை 2 காப்பி எடுத்துக்கோங்க, ஒன்றை வெட்டிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக 40 ரூபா 80 ரூபாலே முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை 2 காப்பி எடுத்துகிட்டு ஒன்றை வெட்டி கலந்துட்டேன். ஓகே, இப்போ கேமோட ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பசில் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரூல், உங்களுக்கு கொடுத்த அந்த பிக்சரை ஃபார்ம் பண்ணணும். ரூல் நம்பர் 2, உங்களுக்கு ஒரு பண்டில் எடுத்துக்கோங்க. பிக்சரை இங்கே வச்சுக்கோங்க. சின்ன டேபிளாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி அந்த சேர் வச்சுக்கோங்க. God is one for everyone. God is one for everyone. Krishna here, Krishna there. Krishna here, Krishna there. Krishna, Krishna everywhere. Krishna, Krishna everywhere. God is one, God is one. God is one, God is one. God is one for everyone. God is one for everyone. Jesus here, Jesus there. Jesus here, Jesus there. Jesus, Jesus everywhere. Jesus, Jesus everywhere. God is one, God is one. God is one, God is one. God is one for everyone. God is one for everyone. Fast சொல்லமா? Baba here, Baba there. Fast சொல்லலாம். Baba here, Baba there. Baba, Baba everywhere. God is one, God is one. God is one for everyone. கை தட்டிக்கலாமா? இந்த மாதிரி அவங்களுக்கு என்னமோ மைக்கேல் ஜாக்சன் நினச்சிக்குவாங்க, இங்கிலீஷ் சாங் அவங்க. உங்களோட பீஸ் உங்ககிட்ட இருக்காது, எல்லாம் கலந்து இருக்கு. ஓகே, நீங்கள் கையால் கேட்கக்கூடாது, ஆக்ஷன்லையும் கேட்கக்கூடாது, பேசவும் கூடாது. ஆனால் உங்களுக்கு தேவையில்லாததை நீங்கள் அதிகமாக உள்ளதை கொடுக்கலாம். ஓகே, அதான் கேம் ஸ்டார்ட்ஸ் நோ. விளையாடுங்க.
பண்ணிக்கலாம் நம்ம. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கூடாது, இந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் பாஸ் பண்ணணும்.